நீங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகும்போது கூட்டம் இருக்காரு. ஆடியோ லான்ச்ல குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு, இங்க வந்து அரசியல் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன நெட்ல போட்டிருக்கா அதான் பார்ப்பான். போன் பண்ணி மாவட்டம் ஒரு தலைவன் என்பன் மக்களின் மடத்தனத்தை கொண்டாடக்கூடாது. ஃபெலிக்ஸ் மேல போட்டது வந்து முழுக்க முழுக்க உள்நோக்க முடியாது. என்ன காரணம், எதனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேச? ஆனா அவங்க பாட்டுட்டு அப்படியே கொண்டு போறாரு. அவர் பின்னாடி கதவு தட்டின தொட்டு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா யாரையுமே சார்ந்த இல்லாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம். டிஎஸ்பி போய் இந்த மாதிரி கேஷுவாலிட்டி நடந்தோம்னு எச்சரிச்சாரு. அப்ப எச்சரிச்சது ஏன் தடுக்கல? 3 நாள் கழிச்சு உங்க மேல வழக்கு போடுறது இல்ல, அது எல்லாம் உறுதியாயிட்ட பிறகு பேசுறதுன்றது வந்து அது சினிமா பஞ்சா தான். நம்ம போறதுக்கு 7 மணி நேரம் ஆச்சு, வரத்துக்கு 40 நிமிஷம் தான் ஆச்சு. இது வந்து ஊடக சுதந்திரத்திற்கு விதிக்கப்பட்ட தடையாதான் வந்து எல்லாருமே நம்ம. அதே கல்வித்துறையில எதனா ஒரு சிக்கல் வந்துடுச்சு, நான் ஒரு செய்தியை பதிவிடணும்னா இந்த நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான சில ஊடகங்கள் தான் இருக்கு. இப்ப தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாம் இப்போ சப்போர்ட் பண்றாங்களா ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு? கண்டிப்பா ஹார்டின் காமிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் எந்த அரசியல் தலைவர்களுமே தேவையில்லாம ஐடி ஆக்ட் எல்லாம் போட்டாங்க. ஆளும் அரசை யாரு வந்து விமர்சிச்சாலும் இதுதான். ஏன்னா ஆளும் அரசு வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு ஒரு கார்ட்டல் அமைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல ஊடகங்களுடைய செய்தி வெளியிடுறதுன்றதே ஒரு சார்பு நிலை கொண்டதா மாறிடுச்சு. நான் நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கியா, நீ வா நான் சன் டிவில கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். உடனே வந்து ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவரை வந்து சவுக்கு சங்கரோட ஆதரவாளர் சொல்றது. நீங்க அரசியல் பேச்சே பேசலன்ற. அப்ப ஒரு வழக்கறிஞர் கடமையை செஞ்சதுக்கே என்னையே இந்த வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்க. இந்த சம்பவம் குறித்து இனி ஃபெலிக்ஸ் பேசக்கூடாது. ஒருத்தர் மட்டும் பேசும்போதுதான் கைது நடக்கும். ஊரே பேசிட்டு ஊரே பிடிச்சி ஜெயில போட்டுரும். திமுக கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் பதறீங்க? பதட்டமே வேண்டாம். அவங்க let them be exposed. அவங்க ஊடக தரப்புலையும் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்த ஏன் அவங்க மேலாம் வழக்கு? புள்ளிங்கோவை தான் ஃபுல்லா அங்க இருக்குது, புள்ளிங்கோ காய் செய்வாங்க. அதெல்லாம் யாரை விமர்சிக்கணும்னு நினைச்சு யாரை இழிவுபடுத்தி? கிட்டத்தட்ட அது ஒரு ஃபேன் மீட் மாதிரி தானே இருக்கு. எல்லாரும் பார்க்க வந்தேன்னு தான் சொன்னாங்க தவிர பேச்சை கேட்க வந்தேன்னு யாரும் சொல்றது. செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க. இது வந்து ஊடக சுதந்திரத்திற்கு விதிக்கப்பட்ட தடையாதான் வந்து எல்லாருமே நம்ம பாக்குறோம். என்ன காரணம் அவரை கைது செய்வதற்கு? இப்ப சரியா சொன்னீங்க, ஊடக சுதந்திரம். இப்ப நிறைய பேரு கூட ஒரு பெரிய ஐயம், ஏன் நான் உட்பட இன்னொரு வழக்கறிஞரும் ஏன் வந்து தாவேகா இந்த கரூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்க எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு. கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் இப்ப நான் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது இதுக்கு முதன்மை குற்றவாளியா வந்து நான் வந்து குற்றம் இழைத்தவர்களா நான் பார்க்கக்கூடியது அந்த கட்சியினரும் அந்த கட்சி சரியான திட்டமிடல் இல்லாததான் இந்த உயிரிழப்புக்கு காரணம்ன்றதை உறுதியா நம்புறேன். அது மட்டும் இல்லாம இதுல இவங்க சொல்லக்கூடிய சதி கோட்பாடுகள்லாம் வந்து இருப்பதாக தெரியல. இது வந்து ஒரு மனித தவறு, அந்த கட்சியை செஞ்ச தவறு. கூடுதலா அதுல கூடுதல் பொறுப்பாளியா இந்த அரசையும் நம்ம சேர்த்து குறை கூறணும். ஆனா இதுல நம்ம பிணை போனதுக்கான காரணம் நீங்க சொன்ன மாதிரி ஊடக சுதந்திரம் தான். ஒரு ஊடகம் என்பது வந்து பலரோட கருத்து. இப்ப நீங்க ஒரு ஊடகரா இருக்கிறீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வழக்கு குறித்து நீங்க ஒரு செய்தி பதிவிடுறீங்க அப்படின்னா, நீங்க 2 தரப்புடைய செய்தியும் பதிவிடுவீங்க. கண்டிப்பா. இப்ப நான் என்ன சொல்றேன்றதையும் பதிவிடுவீங்க, என் எதிரி என்ன சொல்றாருன்றதையும் பதிவிடுவீங்க. வருங்காலத்துல உண்மை எதுனா வந்ததுன்னா, இதை தாண்டின உண்மை எதுனா வந்ததுன்னா அதையும் பதிவிடுவீங்க. அது போலதான் ரெட்பிக்ஸ் ஊடக வந்து ஆசிரியர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவத்துல ரொம்ப நியாயமா அவர் வந்து விஜய் தரப்பு செய்தியையும் பதிவிடுறாரு, எங்களை போன்றவர்களோட செய்தியையும் பதிவிடுறாரு. அவர் மொத்தம் அது தொடர்பா ஒரு 6 காணொலி போட்டிருக்கிறாரு. அந்த 6 காணொலிகள்ல நானும் இன்னொருத்தர் 2 பேரு, அவங்க 2 பேருமே இதுல வந்து வேற ஒரு வருஷன், கிட்டத்தட்ட தமிழக அரசு சொல்லக்கூடிய ஒரு வருஷனையும் கூடுதலா தமிழக அரசையும் குற்றம் சாட்டுறோம். தமிழக அரசு அது தன்னை விமர்சனத்துக்கு உட்படுத்திக்கல. ஆனா அவங்க வந்து ஒரு தரப்பு, நம்ம என்ன பண்ணோம்னா 2த்தையும் விமர்சிச்சதை அவர் போட்டார். அது கூடுதலா என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கக்கூடிய விக்டிம்ஸ்னு சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்டோர்னு சொல்லக்கூடிய அவங்களையும் சில காணொலிகளை பதிவிட்டார்.
அவங்களுடைய அவங்க ஃபோன் போனும் பேசுனது, இவருக்கு பேசுறது. ஃபோன் பண்ணி பேசுனது, அதை தாண்டி சில வீடியோஸ் போட்டாரு. தாவேகா தரப்புல வைக்கக்கூடிய ஐயங்களை வந்து அதே ஊடகத்துல வந்து பதிவிட்டாரு. அது இல்லாம ஆங்கில செய்தித்தாள்கள்ல வந்த சில விஷயங்களை மொழிபெயர்த்து தமிழ்ல சொன்னார். இதை தாண்டி அவர் எதுவுமே பண்ணல. இதுக்காக வந்து அவர் வந்து கலவரத்தை தூண்டிட்டாரு, பப்ளிக் ஆர்டருக்கு வந்து பொது ஒழுங்குக்கு வந்து குந்தகம் விளைவிச்சிட்டாரு, இரு சமூகத்திலேயே பதட்டத்தை உண்டாட்டாரு, தேவையில்லாம ஐடி ஆக்ட் எல்லாம் போட்டாங்க. ஐடி மொத்தம் ஆக்ட் எத்தனை வழக்கு போடப்பட்டிருக்கு அவர் மேல? ஒரே வழக்கு தான். அதுல வந்து பிரிவு ஐடி ஆக்டும் இந்திய தண்டனை சட்டம், அதை இப்ப பாரதிய நியாய சங்கீதத்துல ஒரு 4 பிரிவுகளும் சேர்த்து கிரிமினல் இன்டிமிடேஷன், இந்த மாதிரியான கலவரத்தை தூண்டி விட்டார், பொது அமைதி குந்தகம் விளைவிச்சிட்டாரு, ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாரு, பொய் தகவலை பரப்புனாருன்னு இவங்க வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கு யார் சார் தொடுத்திருக்கா? இந்த வழக்கு வந்து சென்னை சோசியல் மீடியா செல்லுன்ற பிரிவுல இருந்து சைபர் கிரைம் சார்பா இந்த வழக்கை போட்டிருக்கிறாங்க. அதுல வந்து இவர் 18வது எதிரியா சேர்க்கப்பட்டிருக்கிறார். மொத்தம் 25 பேர் மேல வழக்கு. அதுல இவர் 18வது எதிரியா சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதுல நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, மத்த கைதுகள் இந்த வழக்குல, இதே வழக்குல கூட மத்த கைதுகள் கூட நம்மளால ஏத்துக்க முடியுது. இப்ப சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்க வந்து அறிவாலயத்தை உடைக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து தப்பு. ஏன் தப்புன்னா, இதை நீங்க கைது பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இணைய உலகம். இந்த இணைய உலகத்துல என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு அதிக விருப்பங்கள் கிடைக்கும் பொழுது, அதிக வெளிச்சங்கள் இந்த மாதிரி பேசினவங்களுக்கு கிடைக்கும் பொழுது, இதை பார்த்து மத்தவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க. இப்ப போல செய்தல் தானே. இப்ப இன்னைக்கு வந்து இந்த இணைய உலகத்துல ஒரு இன்ஃபுளுசரை பார்த்து இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு இது செய்யறாரு. அந்த நேரத்துல இந்த மாதிரி கைது செய்யும் போது மத்தவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படும். ஐயோ, இந்த மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் நம்ம போடக்கூடாது, காவல்துறை வன்முறையை தூண்டுற மாதிரிலாம் பேசக்கூடாது, உட்கார்ந்துக்கிட்டு ஆபாசமா பேசக்கூடாது, கெட்ட கெட்ட வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அடிச்சிடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு கத்தி வச்சுன்னு வீடியோ போடக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அப்பதான் புரிய வரும். சரி, அது தவிர்க்க முடியாது, ஒரு கொலாட்ரல் டேமேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஃபெலிக்ஸ் மேல போட்டதை வந்து முழுக்க உள்நோக்க முடியாது. ஏன்னா இந்த வழக்குக்காக மட்டும் போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் தொடர்ச்சியா வந்து திமுக ஆளும் அரசுகளுக்கு எதிராக, இப்ப என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் 2018 இருந்தே வந்து ரெட்பிக்ஸ்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். 2018 அதிமுக ஆட்சி, அதிமுகவையும் விமர்சிச்சிருக்கோம், பாஜகவையும் விமர்சிச்சிருக்கோம், திமுகவையும் விமர்சிச்சிருக்கோம். இன்னும் அதிகமா சொல்லணும்னா, இதே திமுக ஆட்சி வந்த பிறகு கூட திமுக ஆட்களே கூட சிலரை வந்து பேட்டி காண்டிருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. சோ அவருக்கு வந்து ஒரு எந்த ஒரு சார்பு இல்லைன்னு தான் நான் நம்புறேன். கண்டிப்பா யாரையுமே சார்ந்து இல்லாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்லை. அதுதான் அவசியம் வந்து எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வந்து இது ஒரு தேவையா இருந்திருக்கு. காரணம் வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து ஆளும் அரசை சரியான பார்வையில விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. ஆளும் அரசை யாரு வந்து விமர்சிச்சாலும் இதுதான். ஏன்னா ஆளும் அரசு வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு ஒரு கார்ட்டல் அமைச்சிருக்காங்க. எல்லாம் இருக்கக்கூடிய யூடியூப்ல இருந்து எல்லா ஊடகங்கள் வரைக்கும். இந்த பிரச்சனையை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஊடகங்களுடைய செய்தி வெளியிடுறதுன்றதே ஒரு சார்பு நிலை கொண்டதா மாறிடுச்சு. நீங்க அது உங்களால வந்து ரொம்ப வெளிப்படையா பார்க்க முடியும். அவங்க ஒரு சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு அவங்க விரும்புற செய்தி தான் போகுது. இப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா எல்லா ஊடகங்களும் அது போடும், தப்பு இல்லை, போடுங்க. நம்ம மாணவர்களோட வெற்றி நம்ம தான் இது பண்ணணும். அதே கல்வித்துறையில எதனா ஒரு சிக்கல் வந்துருச்சு, நான் ஒரு செய்தியை பதிவிடணும்னா இந்த ரெட்பிக்ஸ் மாதிரியான சில ஊடகங்கள் தான் இருக்கு. இல்லைன்னா வேற எதனா ஒரு கட்சி சார்பு ஊடகங்களை தான் போய் அணுக வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நடுநிலைமை ஊடகங்கள்ன்றது வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசப்பட்டிருக்கா அப்படின்னா வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பேசப்படல, பெரிதா வந்து பேசப்படல. என்ன காரணம், எதனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மீண்டும் சொல்றேனே, அந்த தனியார் நிறுவனம், அந்த குறிப்பா இப்ப இவங்க வந்து தேர்தல் வேலை செய்வதற்காக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் எல்லா ஊடகங்களையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைலன்ஸ் பண்ணிட்டாங்க. நீ எனக்கு எதிராக செய்தி போடாத, நான் எனக்கு எதிராக போடணும்னா கூட, ஆட்சியை விமர்சிக்கணும்னா கூட நான் சொல்லுவேன், சில துறைகளை மட்டும், சில குறிப்பிட்ட அதிகாரிகளை மட்டும் விமர்சிச்சுட்டு அதை நீ எப்படி பேசணும்னா, முதல்வருக்கு இது தெரிந்து நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ தெரியவில்லை, அப்படி பேசு. உன்னை நீ நடுநிலையாளராகவே காட்டிக்க. ஆனா நீ வந்து பிரச்சனைய உண்மையான நிலையை நீ பேசிடாரு. உன்னை நீ வந்து ஒரு முற்போக்காளராக கூட காட்டிக்க. அந்த சமூகத்துல நடுநிலையாளராக காட்டிக்கிறது அத்தனை வேலையை நான் உனக்கு பண்றேன். நீ நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கியா, நீ வா, நான் சன் டிவில கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன், உன்னை கலைஞர் டிவில உட்கார வைக்கிறேன், எல்லாம் இருக்கிற டிவிகள்லாம் டிபேட்ல உட்கார வைக்கிறேன், அரசியல் விமர்சகர்னு உட்கார வைக்கிறேன். நீ என்னை விமர்சிக்கிறது போல விமர்சி, ஆனா என்னை விமர்சிக்க கூடாது. இதை வந்து திட்டமிட்டே பண்றாங்க. இதுல வந்து இந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் போன்றவர் வந்து அதுக்கு அடிப்பணியாதனால
அது வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. ம். உடனே வந்து ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவரை வந்து சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்னு சொல்றது. இன்னைக்கு அவங்க வந்து பேட்டியே கூட காண்றது இல்லை பெருசா. அவங்களுக்குள்ள பெரிய தொடர்பு இருக்கான்னு கூட தெரியல. தெரியல. இன்னைக்கு அப்ப என்ன இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால அவங்க முரண்பட்டாங்க, இத பத்தி கூட பேசுறது இல்ல. அதை பத்தி நம்ம பேச முடியாதுன்னா ம். கூட. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு நரேட்டிவ் வைக்கிறதுல வந்து இந்த திமுக ஆட்கள் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இந்த வழக்குக்கு போனதுக்காகவே கடந்த 2 நாட்களா நான் வந்து இணைய ஊடகத்துல வந்து டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறேன், ம். குறி வைக்கப்பட்டிருக்கிறேன். தொடர்ச்சியா தேவையற்ற அவதூறுகள் என்ன பத்தி கூட போடுறாங்க. அப்ப ஒரு வழக்கறிஞர் கடமையை செஞ்சதுக்கே என்னையே இந்த வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்கன்னா, இப்ப ஃபெலிக்ஸ் மேல வந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப இந்த வழக்கு நம்ம போனதுக்கான காரணம் கருத்துரிமைன்றதை தாண்டி ஒரு ஊடகரா அவர் வந்து ஒரு செய்தியை செய்தி. மக்களுக்கு சொல்ல இன்னொன்னு இந்த கரூர் சம்பவத்துல அவரு தாவேகா தரப்பினருக்கு ரொம்ப தாவேகா தரப்பினரா மாறாம இந்த தாவேகா தரப்பினர் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளையும் அவர் போட்டது வந்து அரசுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. நீ அவன் செய்தியை போடாத, ம். ஏன் செய்தியை மட்டும்தான் நீ போடணும்ன்றது. அது வந்து ஒரு ஊடகத்தோட கடமை இல்லை. இப்ப எனக்கு தாவேகா இப்ப சொல்றதுல கண்டிப்பா எந்த இப்ப நீங்க உடன்பாடும் இல்லை. சொன்னீங்க தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லாத்தையுமே ஃபெலிக்ஸ் அவர்கள் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாம் இப்போ சப்போர்ட் பண்றாங்களா ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு? இது என்னன்னா, நானும் இன்னொரு வழக்கறிஞர் ஜான்சன் அவர்களும் தான் அதிகாரப்பூர்வ கவுன்சிலான் இருக்காரு. ம். நாங்க தான் அவருக்கு போய் வழக்குக்கு நேர் நின்னோம், நாங்க தான் மனு தாக்கல் பண்ணோம், நாங்க தான் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி வாதாடணும். வாதாடிலாம் முடிச்சிட்ட பிறகு நடுவர் வந்து உத்தரவு எழுதும்போது தான் தாவேகா தரப்பினர் வந்தாங்க. அது எப்படி போயிடுச்சுன்னா, கடைசியா வந்து அவங்க ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த தம்பிகளும் இது குறை சொல்ல முடியாது. அவங்க எடுத்துட்டு அவங்க போட்டாங்க. அது வந்து நாங்க தாவேகா வக்கீல்கள் தான் வந்து பிணை எடுத்தது போல ஒரு பிம்பம் உண்டாயிடுச்சு. ஆனா அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா நின்னாங்களே தவிர வேற எதுவுமே அவங்க பண்ண கிடையாது. ம். தாவேகா வழக்கறிஞர் கட்சி சைட்ல இருந்து வேற எந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் அவங்க பண்ணாங்க சார்? இல்ல அவங்க வந்து அவங்க கட்சிக்கு அவங்க தொண்டர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வழக்கை பொறுத்த மட்டும் நாங்க 2 பேர் மட்டும்தான் முழுக்க முழுக்க அவருக்கு வந்து எல்லா பணிகளும் இன்னைக்கு அவருக்கு வந்து பிணை நிப்பாட்டுறது வர எல்லாமே நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கண்டிப்பா. இப்போ வந்து ஃபெலிக்ஸ் அவர்களை கைது செய்ததற்கு பின்பு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் காவல்துறை வந்து மேற்கொண்டாங்க? என்னன்னா இப்ப இந்த சைலன்ஸ் பண்ணணும்ன்றதுல வந்து ரொம்ப குறியா இருக்கிறாங்க. இப்ப அவருக்கு வந்து நீதிமன்றம் வந்து நம்ம நீதிமன்றத்தையும் குறை கூற முடியாது. ஒரு அரசு வந்து ஒருத்தருக்கு பிணை கொடுக்கவே கூடாது, அவரை கைது பண்ணியே ஆகணும்னு பெரும் அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஒரு நடுவர நிலையில இருக்கக்கூடியவர் முழுசா எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துட முடியாது இந்த சிஸ்டம்ல. அப்ப அவர் எனக்கு என்ன பண்றாருன்னா, உன்னை நான் விடுவிக்கிறேன், ஆனா நீ அமைதியா இருன்னு ஒரு நிபந்தனையோட கொடுத்திருக்கிறாரு. இந்த சம்பவம் குறித்து இனி ஃபெலிக்ஸ் பேசக்கூடாது. இந்த சம்பவம் குறித்து இனி அவர் வந்து எந்த ஒரு விஷயங்களையும் அவரு பேசக்கூடாது, நேர்காணல் அவர் பண்ணக்கூடாது. சோ இந்த தடை வந்து அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி அதாவது அவர் பேசக்கூடாதுன்னு சொல்றதே இந்த இடத்துல ஒரு பெரிய என்னன்னா நீதிமன்றங்களுடைய நிலையையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு அரசு ஏன்னா ஒருவேளை நீதிமன்ற நிலையில இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, காவல்துறை வந்து ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்குது. இவர் வந்து பெரிய கலவரத்தை உண்டாக்கிட்டாரு, இவர் வந்து பெரிய பொது ஒழுங்குக்கு பெரிய குந்தகம் விளைவிச்சிட்டாருன்னு அந்த வழக்கே பாத்தீங்கன்னா அந்த சட்டப்பிரிவுகள் போட்டு நீதிமன்றத்தை வந்து அன்செட்டில் பண்றது. அது மூலம் வந்து நீதிமன்றத்தை பிணை கொடுக்குற மனநிலையில இருந்து விலக்கி வைக்கிறது. அதனாலதான் சம்பந்தம் இல்லாத பிரிவுகளை காவல்துறை எப்பவுமே போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ஐஏ வந்து ஒரு முறைமையை கையாளும். என்ன பண்ணோம்னா, எடுத்த உடனே வெளிநாட்டு இராணுவங்களோட தொடர்புல இருந்தாங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருந்தாங்க, இப்படிலாம் போட்டு அப்பதான் யுஏபிஏ பிரிவுகளை கொண்டு வர முடியுன்றதுக்காக அவன் சாதாரண ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் தான் போட்டிருப்பான். அவனுக்கு பாகிஸ்தான் எந்த பக்கம் இருக்குதுன்னு கூட தெரியாது. ஆனா வந்து இந்த மாதிரி அப்பாவிகளை வந்து நிறைய அப்பாவிகளை இந்த மாதிரி வந்து பொய் வழக்கு புனைஞ்சிடுவாங்க. அது எதுக்கு போடுறாங்கன்னா, நீதிமன்றத்தை சரி இவங்களை வந்து சிறையில் அடைக்கணும், அவங்கள வெறும் ஃபேஸ்புக் போஸ்ட்னு போட்டா மட்டும் நீதிமன்றம் வந்து இந்த பிரிவுகளை ஒத்துக்காது, அதனால வந்து கூடுதலான கதைகள் போடணுன்றதுக்காக அதே மாதிரிதான் இந்த வழக்குலையும் வந்து வெறுமனே இது போட்டவங்க அந்த வீடியோலயே சில அவங்களுக்கு தேவையான வெட்டி ஒட்டி மட்டும் அதை மட்டும் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ஜட்ஜு கிட்ட கொடுத்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம முழு விஷயங்கள் பார்த்தாதான் இதோட முழு தெரியும்ன்றதுனால, ஆனா அதெல்லாம் மேட்டர் ஆஃப் ட்ரையல், அது விசாரணையின் போதுதான் தெரியும். ஆனாலும் நீதிமன்றம் அன்னைக்கு சூழல்ல அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை ரொம்ப சரியாவே பண்ணாங்க. இந்த கண்டிஷன் அவங்களாலையும் தவிர்க்க முடியாது.
கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம தரப்புல இருந்து எடுத்து வச்சாலும் நீதிமன்றம் யோசிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது இல்லையா? ஆமா, இன்னைக்கு நீதிமன்றத்தோட நிலை அதுவா தான் இருக்குது. நீங்க வந்து நீதிமன்றம் போயிட்டு எல்லாத்தையும் நேரடியா போயிட்டு விசாரிக்க முடியாது. அது மாறணுமான்னு கேட்டா என்ன போன்ற விருப்பம் அது மாறணும். ம். இந்த மாதிரி வந்து ஒருத்தரை சைலன்ஸ் பண்ற நிபந்தனைகள்லாம் கொடுக்க கூடாது. அது அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானதுன்றது என்னை போன்றவர்களோட கருத்து. கண்டிப்பா இந்த இடத்துல ஆனா அவர் தவறு செய்திருந்தால் அந்த மாதிரியான சட்டம் அந்த மாதிரியான நடவடிக்கை வந்து கரெக்டா இருக்கும். இவர் வந்து பொதுப்படையா கிட்டத்தட்ட 6 வீடியோ வந்து போட்டிருக்காரு. எல்லாமே வந்து யாரையும் சார்ந்து இல்ல. அதாவது பொதுப்படையா ஒரு ஊடகவியலாளர் என்ன பண்ணணுமோ அதை தானே எடுத்துரைக்காரு. ஏன் வந்து இந்த மாதிரியான செயல்? இல்ல அதுதான் நான் சொல்றேன்ல, அவங்க நீங்க நீதிமன்றத்தோட நிலையில இருந்து பார்க்கணும்ன்றேன் நான் மீண்டும் ம். மீண்டும். நீதிமன்றத்துக்கு காவல்துறை வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இப்ப நீங்க ஒரு எதுவுமே பார்க்க மாட்டீங்க. இப்போ ஒரு நீதிமன்ற நடுவர் வந்து எல்லா செய்திகளையும் கவனிச்சுட்டு இருக்கவரா இருப்பாரு. இல்ல. அவருக்கு ஒரு நாளைக்கு 100 வழக்கு வரும். கண்டிப்பா 100 வழக்கையும் அவர் மண்டக்குள்ள போடணும். அது சார்ந்து படிக்கணும். அது சார்ந்து தீர்ப்பு எழுதணும். அப்ப அவருக்கு வெளியில என்ன நடக்குதுன்னுலாம் தெரியாது. தெரியாது. ஆமா. இன்னொன்னு தெரியாத மீன்ஸ் அவங்கள நான் குறை கூறல. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த நுணுக்கமா பார்க்க பார்க்க முடியாது. முடியாது. அது அந்த வழக்கு அவங்களுக்கு என்ன வருதோ, இன்னொன்னு ஊடகங்களுக்கு அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாதுன்றதே விதி. ஊடக செய்திகளை பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாதுன்றது விதி. அப்ப நேரடியா போனாதான் அவங்களுக்கு உண்மை. அதனாலதான் வழக்காடிகள் இருக்கும். ம். நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர்கள் இருக்கும். நீதிமன்றத்துக்கு உதவி செய்யதான் இருக்கும் உண்மையை வெளிக்கொணர்றதுக்கு. அப்ப நாங்க சொன்ன உண்மையை அவர் எடுத்துக்கிறாரு. அரசு சொன்ன குற்றச்சாட்டுகளையும் அவர் எடுத்துக்கிறாரு. இதை விசாரிக்கிறதுக்கு நேரமாகும். ம். நேரமாகிறவரை இவரை வந்து சிறையில வைக்க முடியாது. அதனால என்ன பண்றாரு, பிணையில விடுறாரு. அட் த சேம் டைம் என்ன பண்றாரு, காவல்துறை சொன்ன குற்றச்சாட்டையும் கணக்குல எடுத்துக்கிட்டு, சரி நீ சொல்ற குற்றச்சாட்டை நான் நினைவுல வச்சுக்கிறேன், இப்போதைக்கு அவரை பேசாம வைக்கிறேன், வழக்கு விசாரணை முடியட்டும், அதுக்கப்புறம் நீ சொல்றது உண்மையா அவங்க தரப்பு வழக்கறிஞர் சொல்றது உண்மையான்றத நம்ம முடிவு பண்ணிப்போம், அதுவரை இவர் பேசாம இருக்கட்டும். இருக்கணும். இதுதான் இது இந்த இடத்துல இருந்து தான் நம்ம நீதிமன்ற நிபந்தனைகளா சில. ம். ஆனா இந்த நிபந்தனைகள் போடக்கூடாதுன்றது எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுடைய விருப்பம். ம். ஆனா நீதிமன்றத்துடைய நிலை பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதி பரிபாலன முறையில அப்படியா இல்லை. ம். அது மாற்றவும் முடியாது அப்படின்னு. மாற்ற முடியாதுன்னு எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். ம். ஆனா வந்து மாறணும்ன்றது விருப்பம், மாறாம இருக்குன்றது நிலை. கண்டிப்பா சார். இப்போ வந்து அவரை கைது செய்ததற்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதா சொல்றாங்க. அங்க என்ன மாதிரியான சூழல் இல்ல என்னன்னா, இருந்தது? அவரு வந்து காலையில 7 மணிக்கு கைது செய்யப்பட்டார். வழக்கு குறித்து கூட சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு 7:10க்கு கைது செய்யும் போது அவருக்கு வந்து என்ன வழக்குல கைது செய்யறோன்றது கூட சொல்லல. ம். என்ன அடிப்படையில கைது செஞ்சிருக்கோம், என்ன பிரிவுகள்ல கைது செஞ்சிருக்கோம். நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், உச்சநீதிமன்றம் பல முன்மாதிரி வழக்குகள்ல மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது அரசமைப்பு சட்ட உரிமை சட்டக்கூறு 22(1) பத்தி மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. அதுல என்ன சொல்றதுன்னா, அரசமைப்பு சட்டக்கூறு 22(1) ஒருத்தர் கைது செய்யப்பட்டால் அவருக்கு வந்து அந்த வழக்குடைய கிரவுண்ட் சொல்லணும். என்ன கிரவுண்ட்ஸ்ல நீங்க அவரை அரெஸ்ட் பண்றீங்க. உதாரணத்துக்கு நான் பிருந்தா அவங்களை வந்து கைது பண்ண வரேன். இந்த நேர்காணல்ல இவங்க இந்த அஃபென்ஸை எந்த இடத்துல செஞ்சாங்க, இந்த வழக்குல எந்த வகையில செஞ்சாங்க, என்ன காரணங்களுக்கு இவங்க கைது தேவைப்படுதுன்ற இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் நான் எழுதி நான் உங்களை கைது பண்ண வரும்போது கொடுக்கணும். இல்ல கைது பண்ண வரும்போது கொடுக்கலனாலும் கைது பண்ணிட்ட பிறகாச்சும் கொடுக்கணும். இமிடியேட்டா கொடுக்கணும். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு இருக்கு. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா நீங்க நீதிமன்ற காவலை கொண்டு போறதுக்கு முன்னாடியே, நீதிமன்ற நடுவருக்கு நிறுத்துறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட என்ன கிரவுண்ட்ல நான் உங்களை கைது பண்றேன்றதை எழுத்துப்பூர்வமா உங்களுக்கு தெரிந்த மொழியில் நான் உங்களுக்கு கொடுக்கணும்ன்றத அரசமைப்பு சட்டக்குறி 22(1) சொல்லுது. அததான் வந்து உச்ச நீதிமன்றம் விஹான்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானான்ற வழக்குல கூட இப்ப ரொம்ப சமீபத்துல 2025ல கொடுத்த தீர்ப்புரை. இதைதான் நாங்க முதன்மையா வச்சோம் ஃபெலிக்ஸ் அவர்களோட வழக்குக்கும். அப்புறம் சத்யேந்தர் குமார் அந்தில் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சிபிஐ வழக்குலையும் 35(3) BNSS, அதாவது சம்மனிங் அக்யூஸ்ட். ஒரு வழக்குல நீங்க குற்றம் சாட்டப்பட்ட, இப்ப பிருந்தா ஒரு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்கன்னா அந்த பிருந்தாவுக்கு நான் சம்மன் கொடுக்கணும் 41A முன்னாடி. இப்ப 35(3) அதுல நான் உங்களுக்கு சம்மன் கொடுத்து உங்களை கூப்பிடணும், விசாரிக்கணும், எனக்கு இருக்கிற ஐயங்களும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஈவன் இட் இஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ். 7 ஆண்டு கீழே இருந்ததுன்னா இந்த மாதிரியான நடைமுறை பின்பற்றணும். இதுவும் ஃபெலிக்ஸ் வழக்குல பின்பற்றப்படல. ஸோ இந்த ரெண்டுமே பின்பற்றப்படாம அவர் என்ன பண்றாங்க, கைது பண்ணி ஆணையர் அலுவலகத்துக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க வச்சு ஏதாவது சில கேள்விகள், வழக்குக்கு சம்மந்தமில்லாத கேள்விகள் கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் கேட்குறாங்க. கேட்டுட்டு அவருக்கு வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணணும்
ஒருத்தரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புறீங்கன்னா, சிறைக்கு அனுப்புறீங்கன்னா, முதன்மையா பண்ண வேண்டியது அவர் உடல் சீரா இருக்கா அப்படின்றது பார்க்க வேண்டியது சட்ட கடப்பாடு. அப்ப அந்த அந்த விஷயத்த காவல்துறை செய்து ஜிஹெச் கொண்டு போறாங்க. ஜிஹெச் கொண்டு போகும்போது தான் டிஸ்பங்ஷன் ஆஃப் ஹார்ட் அப்படின்றாங்க மருத்துவர்கள். இவரை வந்து இங்க வச்சு பார்க்க முடியாது. நீங்க வந்து கான்விக்ட் வார்டில் தான் வச்சு பார்க்கணும். அதனால அது வந்து ஸ்டான்லியில தான் இருக்கு. நீங்க ஸ்டான்லி கொண்டு போங்கன்றாங்க. அங்க போயிட்டு அங்கேயும் சில மாத்திரைலாம் கொடுக்குறாங்க. பிபி குறைக்கிறதுக்கு எல்லாம் குறைச்சு பார்க்குறாங்க. நான் 7 மணி நான் 4:30 வரைக்கும் ஒண்ணுமே உடல்நிலையில முன்னேற்றம். இப்ப 4 மணிக்கு கோர்ட் போலீஸ் என்ன பண்ணது, சைதாப்பேட்டை நடுவர் மன்றத்துக்கு வராங்க. அங்க நான் நீதிமன்றத்துல தான் இருந்தேன். அப்ப அந்த நடுவர் மன்றத்துல வந்து ஒரு காவலர் வந்து வாய்மொழியா வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தரை கைது பண்ணியிருக்கோம், அவருக்கு வந்து உடல்நிலை வந்து இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் ஜுடிஷியல் ரிமாண்ட், இப்ப என்ன பண்றதுன்னு காவலர்கள் கேட்கறாங்கன்னும் போது நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். இந்த மாதிரி இது கேட்கிற முறை கிடையாதுன்னு நடுவரா ஏத்துக்கிட்டாரு. எழுத்துப்பூர்வமா கொடுங்க, என்ன நிலையில இருக்காருன்னு கொடுங்க, நான் அதை முடிவு பண்ணிட்டு அவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, அவர் தரப்பையும் நாங்க கேட்கணும்ன்றதுனால எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு நாங்க மருத்துவமனைக்கும் போனோம். ஏன்னா இதுல என்னன்னா, காவல்துறை வந்து ஒரு சித்து விளையாட்டை பண்ணுச்சு. நாங்க வந்து இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்க இருக்கிறோம், ரிமாண்ட் ரிஜெக்ஷனுக்கு நாங்க வந்து மனுவோட தயாரா இருக்கிறோம், முன்மாதிரி தீர்ப்புகளோட இருக்கிறோம்ன்றத தெரிஞ்சிட்டதுனால சரி என்ன பண்றதுன்னு தெரியாம எங்களை மருத்துவமனைக்கு போயிட்டு இவங்க இங்க கொண்டு வந்துருவாங்களோன்ற ஐயா இருந்ததுனால நாங்க அது ஒரு கோஆர்டினேஷன் எங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நாங்க மருத்துவமனைக்கு போன போது 7 மணிக்கு அவர் உடல்நிலை வந்து சீரா இருக்கு. இரவு 7 மணிக்கு சொல்றாங்க. இரவு 7 மார்னிங் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது காலையில 7 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு நைட் தான் 7:30 மணி போல அவர் உடல்நிலை சீரா இருக்குன்னு ஒரு சான்றிதழை ஸ்டான்லி மருத்துவர்கிட்ட இருந்தே வாங்கிட்டு எங்களுக்கு சொல்லாமலேயே அவர் கொண்டு போறாங்க. அதே மருத்துவமனை வாசல் இருக்கும். ஒரு இயல்பா சார் போறோம் சார், கிளம்புறோம், ஃபிட்டுன்னு கொடுத்துட்டாரு, நீங்களும் வாங்க, உங்க சட்ட உரிமையை நீங்க செஞ்சுக்கங்க, எங்க சட்ட உரிமையை நாங்க செய்யறோம்ன்றத சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா அவங்க பாட்டுட்டு அப்படியே கொண்டு போறாரு. அவருக்கு பின்னாடி கதவு தட்டின தொட்டு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்க அப்படியே பின்னாடி உடனே விரைந்து நீதிமன்ற நடுவருடைய வீட்டுக்கே போய் தான் இங்க பண்ணோம். அவரு உடல்நிலை குறித்து இதுதான். கண்டிப்பா. இப்போ அதாவது ஊடக சுதந்திரத்தை வந்து தொடர்ந்து அரசு வந்து மறுக்கிற விதமா தான் பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது இந்த விஷயங்கள் மூலியமா நம்மளால உணர முடியுது. இது வந்து இதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாலே இதை தடுத்துடலாம். ஒருத்தர் மட்டும் பேசும்போதுதான் கைது நடக்கும். ஊரே பேசிட்டு ஊரே பிடிச்சி ஜெயில போட்டுற முடியுமா? அதான் மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்லுவாரு, த சைலன்ஸ் ஆஃப் மெனி இஸ் த வந்து வெப்பன் ஆஃப் த அப்ரஸர். நீங்க வந்து பலருடைய மௌனம் தான் ஒடுக்குபவனுடைய ஆயுதம். கண்டிப்பா. நீங்க வந்து மௌனம் இருப்பதே அந்த ஒடுக்குதலுக்கு நீங்க துணையா இருக்கிறீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஃபெலிக்ஸ் மேல 1000 கருத்து இருக்கலாம், எல்லாருக்கும் முழு உடன்பாடு. இப்ப எனக்குமே முழு உடன்பாடு கிடையாது அவர் பேசுனதுல. எனக்கு அது தனி, அவர் ஊடகரா அவர் கடமையை அவர் செய்யறாரு. என்ன செய்யறாரு, எல்லா தரப்பு இப்ப நான் பேசணும்னு கேட்கிறேன், தோழர் நீங்க பேசுறதுல எனக்கு கொஞ்சம் முரண்பாடா இருக்கு, நம்ம பேசுவோமான்ற, பேசுவோம் வாங்கன்றாரு, என்ன பேச விடுறாரு, நீங்களும் வாங்க நீங்களும் பேசுங்க, உங்க தரப்பையும் எடுத்து போடுறாங்களே. ஏடிஜிபி உடைய பிரஸ் மீட் எடுத்து போடுறாருல, எல்லாருடைய பிரஸ் மீட் எடுத்து போடுறாருல, அரசுடைய பிரஸ் மீட் எடுத்து போடுறாரு. அப்ப எல்லாருடைய பிரஸ் மீட் எடுத்து போடும்போது அவருக்கு என்ன நோக்கம் இல்லைன்னா, ஆனா அவருக்கு ஒரு வியூ பர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அதை சொல்லக்கூடாதுன்றதுக்கு நீங்க சொல்லக்கூடாது. மாறா என்ன சொல்லலாம்னா, அவதூறு பரப்பக்கூடாதுன்றது ஒரு ஊடகத்துடைய கடமை. இருக்கிற செய்தியை அப்படியே வேற மாதிரி மேனிபுலேட் பண்ணி திருச்சி போடக்கூடாதுன்றது ஒரு ஊடகத்துடைய பொறுப்பும் கடமையும். அதை அவர் பண்ண கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா, இருக்கிற தாவேகா தரப்பு சொல்லணும்னு நினைக்கக்கூடிய அவங்களுடைய ஊடக வெளியே நம்ம மூடக்கூடாது, அது யாரா இருந்தாலும். இப்ப அவங்க தரப்பு அவங்க சொல்றது சரியா தப்பா, அவங்க எப்ப சிபிஐ விசாரணை கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்களோ, காவல்துறை தான் காரணம்னு நீதிமன்றத்துல வாதாட ஆரம்பிச்சுட்டாங்களோ, அப்ப நீங்க நீதிமன்றத்துல என்ன பேசுனீங்கன்றது மக்கள் மன்றத்துல சொல்லுங்க. ஏன் இப்ப ஐபிசில ஒரு வழக்கறிஞர் அவர் போயிட்டு அவமானம் தானே பட்டாரு, ஆதாரம் கொடுக்குறேன்றாரு, கொடுக்கல, அப்படி. அதனால வந்து அவங்க பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, யாரையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஜனநாயக வெளியில ஜனநாயக இதுல டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் ஒப்பீனியன். டெமோக்ரஸின்றது வந்து ஒரு வியூ மட்டும் இருக்கக்கூடாது, அதுல பல வியூ இருக்கணும். அப்பதான் மக்களுக்கே தெரியும். மக்களை அம்பலப்படட்டும்ன்ற திமுக கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் பதறீங்க, பதட்டமே வேண்டாம், அவங்க லெட் தெம் எக்ஸ்போஸ், பி எக்ஸ்போஸ்ட். அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகட்டும், அவங்க அம்பலப்படட்டும், உங்க நோக்கம் அதானே.
நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க உண்மை இருக்கு. உண்மை யாரும் போயிட்டு தொல்பொருள் ஆய்வு பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது அப்படியே இங்கேதான் இருக்கு. கண்டிப்பா. அப்ப அங்க இருக்குதுன்னும் போது அவங்க தரப்பு சொல்லட்டும், நீங்க உங்க தரப்பு சொல்லுங்க, 2 பேரும் பேசுங்க மக்களோட. ஆனா என்னன்னா அதுல பேசுற முறைன்னு ஒண்ணு இருக்கு. அது நான் அரசு கூட உடன்படும். பேசுற முறை, முன்வைக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. செந்தில் பாலாஜியோட பிரஸ் மீட்ல அவர் விஜயோட புகைப்படத்தை ஒண்ணு பயன்படுத்துறாரு. அது சர்ச்சைக்குரிய புகைப்படமா இருக்கு. நீங்க எல்லாரையும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எல்லாரும் அமைதினா எல்லாரும் அமைதிதான். கண்டிப்பா. ஒரு ஆனா திமுக தரப்பு இப்பயும் பேசிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அவங்க ஊடக தரப்புலையும் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்த, ஏன் அவங்க மேலாம் வழக்கு போடல? 2 தரப்பு மேலேயும் போடுங்க சார். எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போட்டானோ அந்த பையனை எப்படி சிறைப்படுத்துனீங்க? சரி, அதே போல இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களும் தவறா பேசாம இருக்காங்க, அவங்களையும் போடுங்கன்ற. அப்பதானே ஒரு அரசு சமநிலையா சீர்தூக்கி பாக்குதுன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்னொன்னு, அந்த தரப்பு மக்களை அவர் ஆதரிக்கக்கூடியவங்கள தற்கொலைன்னு சொல்றதா அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதெல்லாம் யாரு? ஏழை எளிய நம்ம மக்கள், விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த பக்கம் இருக்கிறாங்க. போனவங்களாம் அவங்களை உட்காந்துட்டு நேற்று விசிகாவுடைய பாவலன் கூட ரொம்ப அது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். அந்த மாதிரி புள்ளிங்கோவை தான் ஃபுல்லா அங்க இருக்குது, புள்ளிங்கோ காய் செய்வங்க. அதெல்லாம் யாரை விமர்சிக்கணும்னு நினைச்சு யாரை இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு விஜய சொல்லுங்க, தற்குறின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. அவர் தலைவர் ஆயிட்டாரு. இப்ப அவர் ஒரு பொது மனிதன் ஆயிட்ட பிறகு அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர். மக்களை சொல்லக்கூடாது இல்லையா? மக்களை சொல்லவே கூடாது. நீங்க அவனை தற்குறின்றதும், குரங்குன்றதும், அணில் குஞ்சுன்றதும் இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன் ஒரு நீங்க எப்படி வென்றெடுப்பீங்க? ஏதாவது வென்றெடுக்கிற முறை அப்படியே வழக்கறிஞர்கள் தான், அதாவது திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் நிறைய பேர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அது ரொம்ப தப்புன்றேன். சட்டப்படி அது தப்பு இல்லைன்னா கூட ஒரு நியாயப்படி அது தப்பு. அப்ப உங்ககிட்ட என்ன உதயண்ணான்னு ஒருத்தர் கத்திட்டு அறிவாலயத்து வாசல்ல முழக்கம் போறாரு, ஒரு 60 வயது முதியவர். 40 MP இங்க இருந்து போனாங்க, 25 MP திமுக தரப்புல இருந்து போனாங்க. அவங்க எல்லாரும் வருங்காலம் உதயநிதி வாழ்க, சின்னவர் வாழ்கன்றாங்க. இதெல்லாம் என்னது? இது ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு உறுதிமொழி எடுக்கிறவங்க போடுற முழக்கமா இது? பெரியார் வழி வந்த கட்சி பண்ற வேலையா இது? தயாநிதி மாறன்ல இருந்து கதிரானதுல இருந்து எல்லாரும் பேசுறாங்க. மூத்த அரசியல்வாதிகள்லாம் அந்த முழக்கம் வைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ரசிக மனப்பான்மை. இது காரணமே நீங்க தானேன்ற. நீங்க நீங்க சினிமாவே பயன்படுத்தலையா? சினிமா பிரபலங்களை நீங்க பயன்படுத்த. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல கல்வியாளர்கள் இல்லை, சினிமாக்காரர்கள். நான் கூட ஆடியோ லான்ச் ஆகுது. ஆனா அந்த இளைஞர்களோட வெற்றி கொண்டாடப்படும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நான் அவங்களுடைய ஒரு ஆள் தான் நானும். எங்க அப்பா ஒரு மீன்பாடி ஓட்டிட்டு இருந்தவர், நான் இன்னைக்கு வளர்க்குறீங்க. இப்படி இந்த தமிழ் சமூகம் மாறி வந்திருக்கு. இந்த கொண்டாட்டமா ஒரு இது பண்ணி அது இன்னொரு மக்களுக்கு ஒரு ஊக்கமா தரணும் கட்டாயம். இந்த மாதிரி விழாக்கள்லாம் நடத்தணும். ஆனா நீங்களே சினிமா பிரபலங்களை நம்பிதான் இருக்கிறீங்க. நீங்க போயிட்டு மக்களை போயிட்டு தற்குறின்றதான் என்ன இதெல்லாம்? நீங்க தான் மிகப்பெரிய தற்குறின்ற. மக்களை தற்குறின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா சார், இந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்க ஒரு வழக்கறிஞரா இந்த கரூர் சம்பவம் குறித்து இது யாரு மேல குற்றம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இதுல 2 தரப்புலையும் குற்றம் இருக்கு. ஆனா முதன்மை குற்றமா நான் பாக்குறது அந்த கூட்டத்தை ஒப்புக்கொண்டு ஒருங்கிணைக்கிறேன்ற பொறுப்பு எடுத்துக்கொண்ட அவங்களதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேத்து ஒரு காணொலி வெளியாயிருக்கு அந்த செருப்பு வீசினது தொடர்பா. நான் முதல் நாளே நான் அதுல ஐயம் தெரிவிச்சிட்டேன். செருப்பு அவர் கவனத்தை ஈர்க்க கூட, நீங்க செந்தில் பாலாஜி தான் முந்தானத்து தான் சொன்னாரு. நான் அந்த சம்பவம் நடந்த உடனே சொல்லிட்டேன், நீங்க செருப்பு வீசினாங்கன்னு அந்த செய்தி வந்த உடனே அது கவனத்தை ஈர்க்க கூட நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த நேரத்துல அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. நீங்க அதை விசாரிங்க. அது மாற்ற கண்டிப்பா அந்த காணொலியை நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கவனத்தை ஈர்க்கிறதுக்காண்டி நடத்தப்பட்ட ஒரு செயல்மா தான் இருக்குதா? என்னன்னா ஒருத்தர் நேற்று என்ன போட்டிருக்காரு, அவர் போட்டுட்டு வாழ்க வாழ்கன்னு கத்துறாருன்றாரு. அதுக்கு பின்னாடி ஒரு இளைஞர் இப்படின்ற. அப்ப இது எனக்கு நம்ம கவனத்தை ஈர்க்கிற மாதிரி தான் தெரியுது. நான் பாக்குற வர எனக்கு அந்த சீனை மட்டும் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. மேபி நீங்க உண்மையிலேயே அது இன்னும் நெருக்கமா ஒரு காட்சியை வெளியில இருந்து பார்க்கும்போது பல கோணங்கள் கிடைக்கலாம். அந்த இளைஞர்கள் யாரு, அதையும் ஏன்னா உங்களுக்கு முகம் நல்லா தெரியுது. கரூர் போலீஸ் இருக்கிறாங்க, அவங்க அந்த யார் அந்த 2 யங்ஸ்டர்ஸ்னு பார்த்து அவங்களையும் விசாரணைக்கு உட்படுத்தி, நீ ஏன்பா செருப்பு போட்ட, எதுக்காக போட்ட, அவரோட பின்புலத்தை பார்க்கணும், அந்த செருப்பு போட்டவரோட பின்புலத்தை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துதான் அதுல இன்னும் உண்மை என்னன்னு. ஆனா இப்போ ஒரு பார்வையாளனா பார்க்கும்போது எனக்கு நம்ம கவனத்தை இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால இந்த சின்ன இடமா கொடுத்துட்டாங்க, நாங்க செஞ்ச தப்ப அந்த இடத்துல போய் பேசினது மட்டும்தான் சொல்லி தப்பிக்கூடாது. இப்ப நாங்களாம் அரசியல்வாதிகள் தான்.
நாங்களாம் பல கூட்டம் நடத்தியிருக்கோம். நாங்க தான் பொறுப்பெடுத்துப்போம். நாங்க தான் வாலண்டியர்ஸ் நியமிப்போம். நாங்க தான் தன்னார்வலர்களை நியமிச்சு அந்த கூட்டம் எப்படி சீரா இருக்கணும்ன்றதுலாம் நாங்க தான் நியமிப்போம். தண்ணி நாங்க தான் கொடுப்போம். காவல்துறை தண்ணி கொடுக்காது. அது காவல்துறையோட வேலையை இல்லை. அப்ப இது எல்லாம் செய்ய தவறுனது யார்? இந்த கறி கொத்துற ஒரு கறிக்கடை கசாப்பு கடைக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டம் சேர்ற வரைக்கும் கறியை கொத்திக்கிட்டு மட்டுமே இருப்பார். கூட்டம் சேர்ந்தாதான் 10 பேர் நம்ம கடைக்கு இந்த கடை நல்ல கடைன்னு நினைச்சு வருவான்னு. அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் கட்சிகள் என்ன, தாவேக்கான்னு நான் சொல்லல, எல்லா கட்சிகளும் கூட்டம் சேர்ற வரைக்கும் அந்த இடத்துக்கு தலைவர்களை கொண்டு போகாம இருக்கு. மந்தைகளா நினைக்கிறது மக்களை. அது இங்கேயே நடந்திருக்கு. கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து விஜய் அவர்கள் மீது வந்து குற்றம் சாட்டுறீங்க, தவைக்காவினர் மீது வந்து குற்றம் சாட்டுறீங்க. இருந்தாலும் இது தமிழக அரசு மேலேயும் குற்றம். அதையும் நான் சொல்றேன். இதுல வந்து தமிழக அரசு எங்க தவறுச்சுன்னா, கூட்டத்தை அனுமானிக்காது. 10,000 பேர் தான் வருவாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதனால நாங்க அதுக்கேற்ற, அது உளவுத்துறை அது எப்பவுமே பண்ணாது. எனக்கு உளவுத்துறையை பத்தி நல்லா தெரியும். நான் 50 பேர் தான் வருவாங்கன்னா என்ன என் வார்த்தையை நம்பிட்டு இருக்க மாட்டாங்க. சார் எங்களுக்கு வேற தகவல் வருது சார், 5,000 பேர் நாளைக்கு கூடுறாங்க சார், வாங்க சார் ஆபீஸ்க்கு பேசுவோம் சார், எப்படி பண்ண போறீங்க சொல்லுங்க சார், எத்தனை பேர் இருக்காங்க உங்ககிட்ட, 5,000 பேரை எப்படி சமாளிப்பீங்க, உங்க கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸ் கொடுங்க சார், யார் யாரெல்லாம் வாலண்டியர் சார் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க சார் கேட்பாங்க. அப்ப இவங்க கிட்டயும் கேட்டு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இன்னொன்னு ஏடிஜிபி தேவாசீர்வாதமே என்ன சொல்றாருன்னா, அவர் மரியாதைக்குரிய ஏடிஜிபி டிஎஸ்பி போய் இந்த மாதிரி கேஷுவாலிட்டி நடந்துடணும்னு எச்சரிச்சாரு. அப்ப எச்சரிச்சது ஏன் தடுக்கல? அது எனக்கு அது அவங்க தரப்பு குற்றம் தானே. இன்னைய வரைக்கும் ஏன் ஒரு கான்ஸ்டபிளை கூட நீங்க வந்து இந்த குற்றத்துக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கல, குறைந்தபட்சம் ஒரு கான்ஸ்டபிளை கூட. இப்ப இதெல்லாம் வந்து தவறுன்ற, இதெல்லாம் அரசு தரப்புல தவறு. அரசும் இதுல வந்து நான் என்ன தப்பு பண்ணேன்றத அரசும் ஒத்துக்கணும். விஜய் தரப்ப 70% நான் குற்றம் சாட்டுறேன், 30% அரசு. ஏன்னா அந்த கால்வாயிலெல்லாம் விழுந்திருக்காங்க. அந்த கால்வாய்கள் எல்லாம் ஏன் அந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் திரள போகுது? இன்னொன்னு இது ஒரு வாலடைல் க்ரௌடி, எப்ப என்ன பண்ணணும்னே தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. அப்ப அப்படி இருக்கும்போது கீழே அந்த கால்வாயெல்லாம் சரியா இருக்கா பாத்துக்கப்பா, எப்பா ஏய் இங்க வாப்பா, அங்க ஒழுங்கா பாத்தியா, உள்ளாட்சி அமைப்புகள்லாம் வந்துச்சா, இதெல்லாம் ஒழுங்கா இருக்குதா, எதனா நின்னாங்கன்னா உடையுமா உடையாதா, இல்ல வேற எதனா பண்ணுவோமா, எனக்கா அத வந்து பாத்துருப்பாங்க இல்லையா சார்? இப்போ நின்னாங்கன்னா உடையுமா உடையாதா, இது எத்தனை பேர் நிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த இடத்துல. அதுதான் அந்த மாதிரியான இடங்களை வந்து கொடுக்க கூடாதுன்ற. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய கூட்டம் ஊருக்கு வெளியில கொடுங்க, மக்கள் ஏத்துப்பாங்க. ஊருக்கு வெளில கொடுத்துருங்கன்றேன். ஏன் ஊருக்கு மையத்துல கொடுத்துட்டு எனக்கு இந்த ரோட் ஷோவே வந்து மக்களை வன்கொடுமை பண்றதுன்ற, மக்களை மந்தைகளை சம்மந்தமே இல்லாம என்னை போன்றவர் உங்களை போன்றவர் கூட தேவையில்லாம வந்து அந்த கூட்டத்தினால பாதிப்பு ஏற்படக்கூடியதா இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நிறுத்த பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்த கொடுத்துட்டாங்க நாங்க போனோம்னு தாவேக்கா சொல்லக்கூடாது. நீங்க ஒரு அரசியல் கட்சி, எல்லா கட்சிகளுக்கும் எல்லா ஆளும் தரப்பும் எப்பவுமே என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எங்க ஊருக்கு வெளியில இல்ல ஒதுக்குப்புறமா எப்படி கொடுக்கறது, அவங்களை எப்படி மக்கள் வியூல இருந்து மறைக்கிறது, இல்ல மக்கள் ஈஸியா போயிட முடியாத இடமா, எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாத இடமா தான் கொடுப்பாங்க. அது அரசு ஏன் அது பண்ணதுன்னா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வெளில பெருசா பேசப்பட்டிருக்கும். மக்கள் போராட்டங்களுக்கே அப்படிதான் கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு ஃபேன் மீட் மாதிரி தானே இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வந்தேன்னு தான் சொன்னாங்க தவிர பேச்சை கேட்க வந்தேன்னு யாரும் சொல்லல. அதனால வந்து இதெல்லாம் உணர்ந்து காவல்துறை செயல்பட்டிருக்கணும். அந்த இடத்துல காவல்துறை தவறிடுச்சு, தமிழக அரசு தவறிடுச்சு. இது நடக்கும்ன்றது காவல்துறைக்கு முன்கூட்டியே அனுமானிச்சுக்கலாம். ஏன்னா தொடர்ச்சி ஏடிஜிபி என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு கூட்டங்கள்ல எத்தனை உயிரிழப்பு. மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அவங்க ஒவ்வொரு கூட்டங்களையும் எத்தனை விபத்துகள் நடந்ததுன்றத வந்து அவங்களே பட்டியல்றாங்க. அப்ப இவ்வளவு வந்துட்ட பிறகு நீங்க ஏன் அதை வந்து அலோவ் பண்றீங்க? இது இன்னை வரைக்கும் வந்து நீதிமன்றம், அதாவது அந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுதான் காவல்துறை அனுமதியே கொடுத்திருக்குதா? ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வர்றதற்கே 4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அப்படின்றப்போ விஜய் அவர்களை தடுத்து நிறுத்திருக்கலாம் காவல்துறை. 2 விஷயம். சட்டப்படி அவங்க வந்து நேரத்துக்கு வந்திருக்காங்க. சட்டப்படி 3 to 10 தான் அவங்க கேட்ட டைம். அந்த டைமுக்கு அவர் வந்துட்டாரு. 3 to 10 அவர் வந்துட்டாரு. ஆனா ட்விட்டர்ல அவங்க போட்ட டைம் வந்து 12 மணி கரூருக்கு, காலையில 8:45 நாமக்கல்னு போட்டாங்க. சோ இதுதான் வந்து பிரச்சனைன்ற. ஏன்னா இவங்க எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ். விஜய் மொழியில சொல்லணும்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன நெட்ல போட்டிருக்கா அதான் பார்ப்பாங்க. போன் பண்ணி மாவட்டம் எத்தனை மணிக்கு பர்மிஷன், தலைவர் எத்தனை மணிக்கு வருவாருலாம் கேட்க மாட்டாங்க. அதனாலதான் கூட்டம் வந்து ரொம்ப குறைவா. அதுவும் ஒரு காரணம். அந்த நேரம் டைம் மேனேஜ்மெண்ட் கூட ஒரு காரணம். அதனாலதான் எனக்கு தாவேக்கா மேல
கோவப்பட வேண்டியதா இருக்கு. இந்த உயிரிழப்புக்கு நம்ம முதல்ல நான் என்ன சொல்றேன், அரசியல் இது நடந்துருச்சு. நீங்களும் திட்டமிட்டு கொலை பண்ணல. இது 41 பேர் சாகணும்னு நீங்களும் நினைக்கல, தமிழக அரசும் நினைக்கல. தமிழக அரசும் தவறு செஞ்சிருக்கு, நீங்களும் தவறு செஞ்சிருக்கீங்கும் போது நம்ம 2 பேருமே உணர வேண்டியது, படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டியது, நம்மளை விமர்சனம் செய்து கொள்ள வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த சமூகம் நம்மளுக்கு கத்துக் கொடுத்தது. சிவில் சமூகமாகவும் நாம மாற வேண்டியது நம்ம கிட்டே இருக்கு. கண்டிப்பா. அதனால இதெல்லாம் சேர்த்து பார்த்துதான் ஹோல்சமா தான் பார்க்கணும். இதுல வந்து பைனரியா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, இவர் தான் தப்பு இவர் சரின்னு நம்ம எடுக்க முடியாது. கண்டிப்பா. இப்ப நீங்க விஜய் அவர்கள் மேல வந்து குற்றம் சாட்டுறீங்க. விஜய் அவர்களை எல்லா இடத்துலயும் நேரடியா போய் கேட்க முடியாது. 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சுதான் விஜய் அவர்கள் கேட்க முடியும். புஸ்லி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், மாதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் அந்த இடத்துல வந்து முன்னேற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கவனிச்சிருக்கணும். அதை கவனிக்க தவறிருக்காங்க. இப்ப அவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு வந்து இன்னைக்கு, அதாவது அவங்க முன்ஜாமீன் கேட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு இன்னைக்கு வருது. எந்த மாதிரியான வழக்கு இவர்கள் மேல எல்லாம் போடப்பட்டிருக்கு? இவங்க மேல வந்து கல்பபிள் ஒமிசைட், அதாவது குற்றமற்ற கொலை பிரிவுகளும், தெரிந்தே வந்து மக்களுக்கு உயிர் விளைவிச்சாங்க, நெக்லிஜென்ஸ், இந்த மாதிரியான பிரிவுகள்லாம் போடப்பட்டிருக்கு. எனக்கு தெரிந்து முன்பிணை கிடைக்காதோ அப்படின்ற ஒரு யோசனை தான் எனக்கு இருக்கு. ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள், இவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு பொறுப்பாளியா இருக்கிறாங்கன்றதுனால இவங்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியது இப்போ கட்டாயமா இருக்கிறதுனால நீதிமன்றம் முன்பிணை கொடுக்காம தவிர்ப்பாங்களோன்னு தோணுது. பார்க்கலாம் நீதிமன்றம் என்ன முடிவு சொல்லுதுன்றத தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி விஜய் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலர், இதுதான் அது இன்னும் ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்கு வரலன்னு நான் சொன்னதுக்கான காரணம் தான். மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர்கள்லாம் கூட்டம் நடத்தணும். வாலண்டியர்ஸ் எத்தனை பேர், நீங்க உங்களுக்கு ரசிகர்கள் பெருமளவு 27,000 பேர் வந்திருக்கிறாங்கன்றது அரசு தரப்பு தகவல். இன்னும் கூடுதலா கூட வந்திருக்கலாம். அதுல ஒரு 1000 பேரை நீங்க வந்து நியமிச்சு இந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சிருந்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்கலாம். 1000 பேர் போதும். நீங்க 7,000 பேர் அவர் அங்க இருந்து கூட்டு வரீங்களா? 7,000 பேர். அப்ப மாவட்ட செயலர் என்ன பண்ணி, இத்தனை பேர்லாம் வேணாம், நாங்க ஒரு 1000 பேர் தலைவரை கூட்டு வரோம். ஏய் வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாதுரா, போட்டோ எல்லாம் எடுக்கக்கூடாது, ஹெல்மெட் போடுறா, என்னடா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இப்படி செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன், அதனால தானே சார் 2 பேர் எத்தனை பேர் கீழே விழுந்தாங்க. சரி, இதெல்லாம் சொல்லி அந்த பசங்களை திருத்தி இது பண்ணாடி வருங்காலத்துல அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட அவங்களை வந்து பார்க்க வரல, 2ஆம் கட்ட தலைவர்கள்னாலும் பார்க்க வந்திருக்கலாம், அவங்களும் பார்க்க வரல, ஒரு தண்ணி கூட கொடுக்கல, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தண்ணி கூட வேணுமா அப்படின்னு கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டுறாரு. இது எப்படி பாக்குறது? நியாயமான விமர்சனம். நான் எந்த செந்தில் பாலாஜி இந்த விஜய் போட்டதெல்லாம் தப்புன்னு சொன்னனும், பிரஸ் மீட்டா நடத்துங்க, உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை மட்டும் நீங்க தெளிவுபடுத்திட்டு போகலாம். நீங்க இன்னொரு புது குற்றச்சாட்டை வைக்க கூடாதுன்னு சொன்னனும். அது அந்த செந்தில் பாலாஜி சொன்னதுல நியாயமான விமர்சனம். அதான் நானும் சொல்றேன், நீங்க தான் தண்ணி கொடுக்கணும். இந்நேரத்துக்கு போய் அந்த மக்களை போய் பார்த்துருக்கணும். நீங்க போலனா கூட அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ், இல்ல உங்களுக்கு தான் கட்சி பசங்க அத்தனை பேர் உங்க மீது அன்பு கொண்டு, தம்பிங்களா போய் என்னன்னு போய் பாருங்கப்பா, நீங்க வந்ததான் கூட்டம் சேரும். நீங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகும்போது கூட்டம் சேரலாம். சென்னையில அவர் சுத்தி திரிஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. போறதுக்கு 7 மணி நேரம் ஆச்சு, வரத்துக்கு 40 நிமிஷம் தான் ஆச்சு. கூட்டத்தை தவிர்க்கணும்னா அவரும் தவிர்க்கலாம். ஆனா வந்து கூட்டம் சேர்ந்துடும், நான் போகாம இருக்கிறேன்றது சரி, ஓகே, அது ஒரு ரீசன். ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் போகாம இருந்தது வந்து குற்றம். அவங்க போயிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம மக்களோட யார் இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணதான் செய்யும். அரசியல் பண்றதுக்கு தானே அவங்க கட்சியா இருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை திமுக இதுல நடந்தா நீங்க இதுக்கு மேல பேசியிருப்பீங்க, இதுக்கு மேல நடந்திருக்கும், இதுக்கு மேல அரசியல் பண்ணிருப்பீங்க. நீங்களும் விஜய் போட்டோ போட்ட வாட்டர் பாட்டில் தான் அங்க போய் கொடுத்துருப்பீங்க. எல்லாரையும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுற அரசியலா தானே மாறி போயிருக்கு. ஸோ அதனால வந்து செந்தில் பாலாஜி வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது நியாயமானது. கண்டிப்பா. விஜய் அவர்கள் வருத்தம் தெரிவிச்ச ஒரு காணொலி ஒன்று வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து எதிர்கட்சிகள், அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எதிர்கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த சம்பவம் குறித்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கல. இன்னொன்னு, மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களை வந்து என்னனாலும் பண்ணுங்க, எதுக்கு என் பின்னாடி இருக்கிற கூடியவங்க வந்து பண்றாங்க, இதுக்கே வந்து அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்போ நடவடிக்கை எடுக்க தவறுது இந்த இடத்துல. அப்போ வந்து திமுக வந்து விஜய் அவர்களை பார்த்து பயப்படுதா அப்படின்ற கேள்வி வந்து என்னன்னா, இது ஒரு தேர்தல் காலம், அவங்க எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. நான் என்ன சொல்றேன், தைரியமா வந்து தமிழக அரசு கூட நடவடிக்கை, இந்த வீடியோவே வந்து ரொம்ப அபத்தம்ன்றாங்க.
நீங்க உட்காந்துட்டு தமிழ் ஒரு முதலமைச்சரை வந்து இதுக்கு வந்து ஒரு பொறுப்பாளி ஆக்குறது, பழி வாங்குறாரு, பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குதுன்னு சொல்றது ஒரு தலைவர் மெட்டீரியல் பண்ணக்கூடிய வேலை இல்லை. இன்னும் அவர் வளரணுன்றது மீண்டும் அந்த வீடியோ வந்து அதை நிரூபிக்கும். அந்த காணொளி உண்மையிலே அவரை ஆதரிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு அப்செட் ஆயிடுச்சு. ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம், என்னை நம்பி வந்துட்டீங்க, உயிரிழந்துட்டீங்க, நான் உங்ககிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறேன் முதல்ல அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கூட உங்க கான்ஸ்பிரசி தியரி நீங்க வச்சிருக்கலாம். ஒரு தலைவரா அந்த இடத்துல அவர் தவறிட்டார். கண்டிப்பா மீண்டும் வந்து நீங்க என்ன என் மேல அடிங்க அவங்கள அடிக்காதீங்கன்றது 3 நாள் கழிச்சு சொல்லக்கூடாது. அப்படியே சொல்றதா இருந்தாலும் முதலே நாளே 3 நாள் கழிச்சு உங்க மேல வழக்கு போடுறது இல்ல, அது எல்லாம் உறுதியாயிட்ட பிறகு பேசுறதுன்றது வந்து அது ஒரு சினிமா பஞ்சா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா இன்னுமே வந்து இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் இன்னுமே அரசியலுக்குள்ள வரல அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அரசியல்வாதியா மாறல அவர். இன்னும் வந்து அந்த அதான் சொல்றேன்ல, அந்த கூட்டத்தை கூட அவர் ப்ரொவோக் தான் பண்றாரு, ஒரு தூண்டி தான் விடுறாரு. கண்டிப்பா ஹார்டின் காமிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் எந்த அரசியல் தலைவர்களுமே பண்ண மாட்டாங்க. காட்டிக்கங்க, இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க, முத்தம் கொடுங்க, அது உங்க ரசிகர்களுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்றீங்க. இல்ல இது வந்து அரசியல் அப்படின்னு வர்றப்போ தவறு தானே, இதை ஏன் யாருமே வந்து சுட்டி காட்டு. நான் என்ன சொல்றேன், நீங்க அரசியல் பேச்சே பேசலன்ற, நம்ம ஏன் அஞ்சலி அம்மால கொள்கை தலைவரா எடுத்துட்டு இருக்கோம்? ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசணும் சார். நீங்க ஒரு தொடக்க விழால மட்டும் பேசுறது இல்லை. ஏன் பாபா சாஹேப்பை ஏத்துக்கிட்டோம், ஏன் பெரியார் ஏத்துக்கிட்டோம், பெரியாரோட தேவை என்ன இருக்கு, பாபா சாஹேப்போட தேவை என்னவா இருக்கு, வேலுநாச்சியார் தேவை என்னவா இருக்கு, அஞ்சலி அம்மாள் தேவை என்னவா இருக்கு, காமராஜ் தேவை என்னவா இருக்கு, இதெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட ஒரு நாள் உங்க பிரச்சார கூட்டங்களை உங்க கொள்கை தலைவர்களை பத்தி பேசியிருக்கீங்க? ஏன் இந்த கட்சி தேவைன்னு பேசியிருக்கீங்களா? இது எதுவுமே பேசுறது இல்லை. ஏன் சமூக நீதினா என்னன்னு வகுப்பு எடுக்கிறீங்களா? பேசுங்க சார். உச்ச நீதிமன்றம் எந்தெந்த உரிமைகளை மறுக்குதுன்னு பேசுறீங்களா? எஸ்ஐஆர் என்ன பிரச்சனை, ஓட்டுனா என்னன்னு பேசிருக்கீங்களா? ஒரு ஓட்டோட மதிப்பு என்னன்னு பேசியிருக்கீங்களா? இதெல்லாம் பேசுங்க, பொலிட்டிசைஸ் பண்ணுங்க உங்க கேடர்ஸை. நீங்க பாடணுங்க, நான் கேட்குறேன், படிங்க, நீங்களும் கத்துக்குங்க, நீங்க பாடணுங்க. நீங்க ஒரு நல்ல பேச்சாளர்ன்ற விஜய் நல்லா கவர்றாரு கூட்டத்தை, ரொம்ப சூப்பரா பேசுறாரு. அவருடைய பேச்சு திறமையை வச்சு அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். சூப்பர் மேஜிக்லாம் பண்றாரு. அப்ப உண்மையிலேயே அந்த ஒரு மக்களை ஈர்க்கிறதுன்றது வந்து சாதாரண, இத்தனை கூட்டத்தை ஈர்க்க என்னால முடியாது, அவரால் முடியுதுன்னா அப்ப அவர் இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் தவறுறாரு. அப்ப அவர் இன்னும் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மனநோய் தான் நான் சொல்லுவேன். இப்ப அதெல்லாம் பண்ணக்கூடாது. மாறா வந்து அவர் என்ன பண்ணணும், லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடாம என்ன மந்தைகளா மாத்தாதீங்கம்மா. ஒரு தலைவன் என்பன் மக்களின் மடத்தனத்தை கொண்டாடக்கூடாது, அதை அங்கீகரிக்க கூடாது. மாறா மக்களை அரசியல்படுத்தணும். அதுதான் ஒரு மக்கள் தலைவனுக்கான பணி. அந்த பணியில இருந்து அந்த பணிக்கே இன்னும் அவர் வரல. இன்னும் ஆடியோ லான்ச் மாதிரி தான் இந்த கூட்டங்களை பாக்குறாரு. என்ன ஆடியோ லான்ச்ல குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு, இங்க வந்து அரசியல் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். கண்டிப்பா இது வந்து ஒரு விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் அனுபவத்துல ஒரு பெரிய பாடமா இருக்கும் அப்படின்றது இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு அப்புறமாவது இருக்கக்கூடிய அரசியல் களத்தை வந்து சரிவர பயன்படுத்துவாரு அப்படின்றத நம்ம நம்புவோம். கண்டிப்பா இப்போ ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைது குறித்தும் கரூர்ல நடந்த சம்பவம் குறித்தும் பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.